வெல்கம் டு வேகா மேக்ஸ். நம்ம இப்போ 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.4ல் 5th சம் பார்க்க போகிறோம். கொடுத்துருக்காங்க, இது பாருங்கள். எஃப் வந்து n to n, தட் இஸ் n மீன்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ். அப்படின்னா n வந்து 1 2 3 4 ஒன்றில் ஆரம்பிக்கும். இதுதான் n நேச்சுரல் நம்பர்ஸ். தென் கொஷின் பாருங்கள், f of m is equal to m square plus m plus 3. இதில் நமக்கு வந்து எம்ங்கிறது 1 2 நேச்சுரல் நம்பரில் ஆரம்பிக்கும். அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு 1 அப்ளை பண்ண போகிறோம். செகண்ட் 2 3 4 5 அதை அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா, இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கிடச்சிரும், எஃப் ஆஃப் எம் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், கொஷின் என்னது? எஃப் ஆஃப் எம் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ப்ளஸ் 3. நம்மளுக்கு எம் வந்து நேச்சுரல் நம்பர் n அப்படின்னு கொடுத்துருக்கறனால நம்ம 1ல் ஆரம்பிச்சிருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், n அப்படின்னாலே நேச்சுரல் நம்பர்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, n இஸ் ஈக்குவல் டு 1ல் ஆரம்பிக்கும். நேச்சுரல் நம்பர்னால் 1 2 3 4 1ல் ஆரம்பிக்கும். ஹோல் நம்பர்னால் 0 1 2 ஆரம்பிக்கும். இதில் நேச்சுரல் நம்பர் நம்மளுக்கு 1 2 3ல் ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 1 போடுவோம். எம்முக்கு பதிலாக நீங்கள் 1 போடும்போது என்ன கிடைக்கும் பாருங்கள். இதில் எம்முக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 3. 1 ஸ்கொயருங்கிறது 1, 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 3 என்னது 5. நெக்ஸ்ட்டு வந்து 1 போட்டோம். செகண்ட் வந்து 2 போட போகிறோம். எஃப் ஆஃப் 2 போட்டிங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் 2 ஸ்கொயர், எம்முக்கு பதிலாக 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் 3. 2 ஸ்கொயருங்கிறது 4, 4 ப்ளஸ் 2 6, 6 ப்ளஸ் 3 9. அப்போது நீங்கள் 2 போடும்போது உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு? 9 கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பேர் பாருங்கள், 1 போட்டோம், நம்மளுக்கு 5 கிடச்சிருக்கு. அப்போ 1, 5 ஃபஸ்ட்டு பேர். செகண்ட் 2 போட்டோம், 9 கிடச்சிருக்கு. ஸோ 2, 9. தேர்ட் பாருங்கள், 3 போடுதீங்க. நீங்கள் இதில் 3 போட்டிங்கன்னா 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் 3 ப்ளஸ் 3. அப்போ 9 ப்ளஸ் 3 12, 12 ப்ளஸ் 3 15. அப்போ 3 போடும்போது நமக்கு கிடச்சது என்னென்னு பாருங்கள், 15. தேர்ட் பேர் கிடச்சிட்டு அடுத்த நம்பர் என்ன போடணும்? 4 போடுவோம். 4னா 4 ஸ்கொயர் 16 ப்ளஸ் 4 20, 20 ப்ளஸ் 3 23. ஸோ 4 போடும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 23. 4 பேர் கிடச்சிட்டுங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச பேரை வந்து நம்ம வந்து இந்த டயக்ராமில் எழுத போகிறோம். ஆரோ டயக்ராம் போட போகிறோம். பாருங்கள், நம்மளுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர். ஸோ 1 2 3 4. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர். நம்ம எல்லாமே நம்மளும் 1 2 3 4ல் ஆரம்பிக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு கிடச்சிருக்க ஆன்சர் வந்து 23 வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம 1 2 3 4 5 6 7 8 9 10 23 வரைக்கும் அப் டு எழுத முடியாதுங்கிறனால நம்ம நேச்சுரல் நம்பர்ஸில் எதெல்லாம் பேர் ஆகுதோ, நம்ம கண்டுபிடிச்சதில் எதெல்லாம் பேர் ஆகிருக்கோ அந்த நம்பர்ஸ் மட்டும் எழுதியிருக்கேன். ஸோ 5 9 15 23 நம்ம கண்டுபிடிச்ச பேர். ஸோ 1 வந்து 5 கூட பேர் ஆகுது. ஸோ 1 5க்கும் 2 9 3 15 4 23 அது கூட பேர் பண்ணி எழுதிக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் வெறுமனையாக டயக்ராம் ஆரோ டயக்ராம் போடாதீங்க. கண்டிப்பாக இந்த திஸ் n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர், எக்ஸ் பிலாங்ஸ் டு. ஸோ மேலே n போடுங்க, நேச்சுரல் நம்பர். இந்த இருக்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். இதுக்கு மேலே n போடுங்க. இதை எக்ஸ்மா, இது எஃப் ஆஃப் எக்ஸ். இது ஒரு ஃபங்க்ஷனுங்கிறனால நடுவில் எஃப். அதுக்கப்புறம் இந்த ஆரோ டயக்ராம் கண்டிப்பாக நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆரோ மார்க் போடணும். எல்லாத்துக்குமே ஆரோ மார்க் கண்டிப்பாக போட்டு விட்ருங்க. அடுத்து பாருங்கள், இதை நம்ம வந்து நம்மளுக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க. இந்த ஃபிகரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருது இது ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன். ஏன்னா இது வந்து நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், இது டொமைன், இது கோடொமைன். அதாவது டொமைனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இமேஜஸ். இதில் கோடொமைனில் கிடைக்கக்கூடியது நமக்கு இமேஜஸ். இதில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நமக்கு டிஃப்ரெண்ட் இமேஜஸ் கிடச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன். இவ்வளோதாங்க இந்த கொஷின். தென் 1 to 1 கடைசி நம்ம முடிக்கும்போது ஹென்ஸ் n to n இஸ் அ 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு முடிச்சிருங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்குங்க, பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.